வணக்கம். ஹவு டு பிக் ஏ ஸ்டாக் சீரீஸில் போன வீடியோவில் எஃபிஷியன்சி பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணிகண்டன், இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். ஹவு டு செலக்ட் ஏ ஸ்டாக். ஸ்டெப் 6 ப்ரொமோட்டர் ஹோல்டிங். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பிஸ்னஸ், க்ரோத், டெப்ட், எஃபிஷியன்சி, வேல்யூவேஷன் எல்லா பற்றியும் பார்த்தோம். இது எல்லாமே தாண்டிடுச்சுன்னா குட் கம்பெனி தான். ஆனால் அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றது மூலிமா கண்டுபிடிக்கலாம். முதல்ல ப்ரொமோட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரொமோட்டர்னால் ஓனர் ஆர் ஃபவுண்டர் தாங்க. அப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னா அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஷேர் வச்சுருக்காங்களோ அதுதான். இது எப்படி இங்கே யூஸ் ஆகும் பார்க்குறீங்களா? ப்ரொமோட்டர்ஸ் நிறைய ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா, நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க அந்த கம்பெனி பற்றி நிறைய ஒரி பண்ணுறாங்க, அதை நிறைய கேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதில் இருக்க சில கேசஸை பார்ப்போம். ஹை ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஹை பெர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்காங்களா, லோ பெர்சன்டேஜ் அவங்க வச்சுருக்காங்களா? ஹை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னா அந்த கம்பெனி நிறைய அவங்க கேர் பண்ணி பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். லோ வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் இல்லை அர்த்தம். அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம அந்த கம்பெனி வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதையும் செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ணுறது? ப்ரொமோட்டர்ஸோட பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே போச்சுன்னா, அதாவது அவங்க ஷேர்ஸை செல் பண்ணிக்கிட்டே வராங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ட் குறையுதுன்னு அர்த்தம். அவங்க வேறு எதுக்காகவும் செல் பண்ணலாம், ஆனால் நம்ம அதை ஒரு ரிஸ்க் பார்ட்டாக தான் பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. வெரி ஹையாக இருந்தால் எல்லாமே பெஸ்ட்டு ஸ்டாக் கிடையாது. அதான் நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டுமே எந்த ஸ்டெப்பையும் பார்க்காம கடைசி ஃபைனல் ஸ்டெப்பில் இருக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மட்டும் பார்த்து நான் ஸ்டாக் வாங்குவேன் அப்படின்னா அதுவும் தப்பு தான். வெரி ஹையாக இருக்கிற எல்லாமே பெஸ்ட்டு ஸ்டாக் கிடையாது. இதில் இருக்க செக்லிஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ரீசனபிள் ஹோல்டிங் இருக்கணும், ஸ்டேபிள் ஆர் இன்க்ரீஸிங்காக இருக்கணும். ஒன்று ஒரே பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிட்டே போகணும், இல்லைனா அவங்க வாங்கிட்டே இருக்கணும். ஷார்ப்பாக வித்துடக்கூடாது. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயே இல்லை ஒவ்வொரு வருஷத்துலேயே 10% 15% குறைஞ்சிட்டே போகக்கூடாது. அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்க அந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நிறைய ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களே ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளும் தைரியமாக ட்ரஸ்ட் பண்ணலாம். இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை எங்கே போய் பார்க்கலான்னா, போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் screener.in போயே பார்க்கலாம். இப்போது போன வீடியோவில் பார்த்த பிரிட்டானியாவே இங்கேயும் பார்ப்போம். ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இதில் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எடுத்தோடனே ப்ரொமோட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ் எத்தனை பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க? 50.55. ஃபுல்லாகவே ஒரே மாதிரி ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க அதை விற்கவே இல்லைன்னு அர்த்தம். அவங்க கம்பெனி மேலே நல்ல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். FIDAலாம் என்னென்னு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி பிரிட்டானியா ஸ்டெப் 6ஐயும் தாண்டிடுச்சு. அதாவது ஸ்டேபிளாக இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனியோட 100%ல் 50%க்கு மேலே யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொமோட்டர்ஸ் 50%க்கு மேலே வச்சுருக்காங்க. அதனால் இவங்க தான் இந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஃபண்டமெண்டலோட ஆல்மோஸ்ட் பிகினருக்கு தேவையான எல்லா ஸ்டெப்பையும் பார்த்துட்டோம். ஃபைனல் வீடியோவில் ஃபைனல் செக்லிஸ்ட்டை பார்ப்போம். ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்பையும் தாண்டினாலும் ட்ரஸ்ட்டையும் தாண்டணும். ட்ரஸ்ட் இல்லாத கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் முடியும். தேங்க்யூ.